जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। मंदस्मितमुकाम्बोजं महनीयगुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञानसिद्धये। पंढरी सारिका क्षेत्र नाही, पुंडलिका सारिका भक्त नाही, विठोबा सारिका देव नाही, जगद्गुरु तुकाराम सारिका सद्गुरु नाही। बोला पुंडलिका वरदे हरि विठ्ठल। பண்டரிபுரத்துக்கு சமமான க்ஷேத்திரம் கிடையாது, சந்திரபாகாவுக்கு சமமான தீர்த்தம் கிடையாது, புண்டலீகனுக்கு சமமான பக்தன் கிடையாது, துகாராம் மகாராஜுக்கு சமமான சத்குரு கிடையாது அப்படிங்கிற ஸ்லோகம் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அனுபவத்தினால அனுகிரகம் பண்ணினது. இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லை. பண்டரிபுரத்தில் எல்லா க்ஷேத்திரங்களோட சாநித்தியமும் இருக்குது. நம்ம பாரத தேசத்தில் எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்குது, ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு ஒரு மகிமை உண்டு. அத்தனை க்ஷேத்திரத்துக்கும் ஒருத்தர் தன்னுடைய ஆயுசில் போய் சுவாமி தரிசனம் பண்ணி புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி அந்த பலனை அனுபவிக்க முடியும்னு சொல்ல முடியாது. இத்தனையும் சேர்ந்ததான ஒரு ஸ்தலமாக பண்டரிபுரம் இருக்குது. தீர்த்தங்களில் ஒரு ஒரு தீர்த்தத்துக்கு ஒரு ஒரு விசேஷம், அத்தனை தீர்த்தத்தோட விசேஷமும் சந்திரபாகாவில் இருக்குது. இது துகாராம் மகாராஜுடைய வாக்கே. சந்திரபாகா தீர்த்தத்தை கண்ணால் பார்த்தா பாபம் போகிறதுங்கிற ஸ்நானம் பண்ணுறதை பற்றி சொல்லுவானே. பக்தர்களில் எத்தனையோ விதமான சிவபக்தர்கள் உண்டு, விஷ்ணு பக்தர்கள் உண்டு, சக்தி பக்தர்கள் உண்டு, குரு பக்தர்கள் உண்டு, முருக பக்தர்கள் உண்டு, கணபதி பக்தர்கள் உண்டு, ஆஞ்சநேய பக்தர்கள் உண்டு, ஐயப்ப பக்தர்கள் உண்டு. ஆனால் புண்டலீகன் மாதிரி பக்தன் இல்லைன்னு ஒரு பெருமை வருவானே அப்படின்னா, பெத்த தாயும் தந்தையும் தான் எல்லா தெய்வத்தை விடவும் சிரேஷ்டம்னு உணர்ந்து பக்தி பண்ணி இந்த பக்தியினால் பகவானை தன் இருப்பிடத்துக்கு புண்டலீகன் வரவழைச்சாருங்கிறதுனாலேயே புண்டலீகனுக்கு சமமான பக்தனே இல்லைன்னு சொல்லப்படுறது. அதோட தாத்பரியம் என்ன? பெத்த தாய் தகப்பனை மதித்து வணங்குறதுங்கிறது தான் எல்லா பக்தியிலையும் சிரேஷ்டம்ங்கிறதுக்கு நிரூபணம் பண்டரிபுரம். அதே மாதிரி மகான்கள் எத்தனையோ பேர் இந்த தேசத்தில் வைராக்கியசீலர்களாக காவி உடித்து கொண்டு, முண்டனம் பண்ணி கொண்டு, மொட்டை அடித்து கொண்டு, யோகம் பண்ணி கொண்டு, காட்டில் தபஸ் பண்ணி கொண்டு, காய்கனி கிழங்குகளை சாப்பிட்டு கொண்டு, இப்படி எத்தனையோ விதமான தபஸ்விகள் யோகிகள்லாம் இந்த தேசத்தில் உண்டு. மகான்கள் எல்லாருமே உயர்ந்தவர்கள், ஒத்தொத்தரும் ஒரு ஒரு வகையில். ஆனால் சில பேரோட சரித்திரத்தை படிக்கும்பொழுது ஆகா நம்மளாலெல்லாம் இந்த மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு தோணும். ஏன்னா நம்மளது ரொம்ப சாமான்யமான இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கோம். இதில் விவேக வைராக்கியத்தை நினைக்க நேரம் இல்லை நமக்கு. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு வேத சாஸ்திரங்களை அத்தியனம் பண்ணுறதுக்கு வகையில்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து கொண்டு அந்த குலத்தில் பிறந்திருந்தால் கூட, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்தால் கூட, துன்பமே பெரும்பாலும் இன்பங்கிறது வெறும் திணையளவு தான் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு பகவத் பக்தி பண்ண முடியும், எப்பவும் ஆனந்தமாக இருக்க முடியும், எல்லோருக்கும் அந்த ஆனந்தத்தை வாரி வாரி வழங்க முடியும்னு நிரூபணம் பண்ண சரித்திரம் துகாராம் சுவாமி சரித்திரம். அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டே, கிரகஸ்த தர்மத்தில் இருந்து கொண்டே பகவத் பக்தி பண்ணி கொண்டு தாமரை இலை தண்ணீர் போல எப்படி வாழலாம்னு காட்டி கொடுத்தவர் துகாராம் மகாராஜ். அதனால ஜகத்குருன்னு புகழப்படுறார். இத்தனை பெருமைகள் உள்ள இந்த பண்டரிபுரம்
ஒரு மகானா 2 மகானான கணக்கில்லாத மகான்கள். அந்த புண்ணியநிதியான சந்திரபாகாவோட மணல் கரைக்கு வாழவண்டின்னு ஒரு பேர் உண்டு. வாழவண்டிங்கிறது அவ்வளோ பவித்திரமானதுன்னு சொல்லப்படுறது மகாராஷ்டிரா அபங்க சம்பிரதாயத்தில். அந்த இடத்துல நடக்காத பஜனை கிடையாது. நாமதேவர், ஞானதேவர் மாதிரி மகான்கள்லாம் பஜனை பண்ணியிருக்கா. சந்த பார பண்டரீந்த கீர்த்தனாச்சா கஜர ஹோத்தங்கிற ஜனாபாய். அப்படி சாதுக்கள் நிரம்பி வழிய பஜனை பண்ண இடம். பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமாக நின்று கொண்டு அந்த பஜனையை கேட்டு ஆனந்தமாக நர்த்தனம் பண்ணின இடம். அதில் ஒரு மணல் துகளும் அத்தனை விசேஷமானது. இதில் எத்தனை மணல் துகள் இருக்குன்னு எண்ணினாலும் எண்ணிடலாம். பாண்டுரங்க பக்தி பண்ணின சாதுக்களை எண்ணவே முடியாதோன்னு நினைக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட பக்தர்கள். அவளை 1, 2, 3ன்னு எண்ண முடியாது. ஆனால் அவர்களை மனசில் எண்ணி வணங்கலாம். அப்படிப்பட்ட சாதுக்கள். இந்த சரித்திரங்கள்லாம் மகாபக்தி விஜயம்ங்கிற பேரில் சங்கரா தொலைக்காட்சியில் நாமளே நிறைய சொல்லியிருக்கோம். பக்தாள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக கேட்டு அனுபவித்து ஆனந்தித்து அவர்களுடைய பதிலையும் நமக்கு சொல்லியிருக்கா. இப்போ அந்த கேள்விப்பட்ட சரித்திரங்கள் நடந்த இடங்களுக்கு நேரவே போகிறதுனா எத்தனை ஆனந்தமாக இருக்கும். சங்கரா தொலைக்காட்சி மூலமாக இந்த க்ஷேத்திரத்துக்கு இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு போக போகிறோம். க்ஷேத்திர யாத்திரை போக போகிறோம். சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ண போகிறோம். பாண்டுரங்கனை கண்ணால் பார்த்து ஆனந்தப்பட போகிறோம். எந்த தெருவில் பாகவதாலாம் பஜனை பண்ணினாலோ, சாதுக்கள்லாம் பாடி ஆடினாலோ, அந்த வீதி நாமாச்சா பஜார் பண்டரின்னு. பண்டரி என்னன்னா அது ஒரு அங்காடி, பஜார். என்ன பஜார்னா இங்கே என்ன கிடைக்கும் இந்த பஜாரில் அப்படின்னா விலை மதிப்பில்லாத பகவன் நாமா கிடைக்கும். பகவன் நாமா கிடைக்கக்கூடிய பஜார் அது. நாமாச்சா பஜார் பண்டரி. அப்போ ஒரு பொருளுக்கு ஒரு விலை உண்டு. இதுக்கு என்ன விலைன்னா பகவன் நாமாவுக்கு விலை யார் சொல்ல முடியும்? பகவான் வேற, அவன் நாமா வேற இல்லை அப்படின்னா பகவானே தான் அவன் நாமாவனா பகவானை விலை கொடுத்து வாங்க முடியுமோ? பகவானுக்கு சமம் யார்? பகவானே தான். பகவன் நாமாவுக்கு சமம் என்ன? பகவன் நாமா தான். இப்போ நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி கோட்டிக்குலா உத்தார்னு நம்மளுடைய வம்ச பரம்பரையே உத்தாரணமாகக்கூடிய அளவுக்கு கடைத்தேறும் அளவுக்கு உயர்ந்த பகவன் நாமாவை சொல்லி பகவன் நாமாவை சாதுக்கள்கிட்டேருந்து பெறுவது. இதுதான் அங்கே நடக்கக்கூடிய வியாபாரம். அங்கே பார்த்தால் எங்கு பார்த்தாலும் துளசி மாலைகள் கிடைக்கும், கோபிச்சந்தனம் கிடைக்கும். பாகவதர்கள் பஜனை பண்ணிட்டு போவா, தாளம் வாசிப்பா. ஒரு நாம சங்கீர்த்தன சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடிய ஊர், எளிமையான ஊர், எளிமையான மக்கள் நிறைந்த ஊர். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, பகவானுடைய புகழை இனிமையாக மனசு இசைந்து பாடுவது அப்படிங்கிற ஒன்று தான் அவளுடைய வாழ்க்கையுடைய பிரதான தர்மமாக இருக்குது. இந்த இடத்துல கலியுக வரதனான பாண்டுரங்கன் பிரசன்னமாக இருக்கான். அத்தனை பேரையும் தன்னுடைய அன்புனால் ஆகர்ஷிக்கிறான். 2 சரணத்தையும் அப்படி சேர்த்தாப்பில் வச்சுட்டுருக்கான். சமச்சரண சரோஜம்னு 2 சரணம் சேர்ந்தாப்பில் இருக்குது. என்ன சொல்கிறான் அதில்? என்ன? எனக்கு பேதமே கிடையாதுங்கிறான். படித்தவன், படிக்காதவன், விஷயம் தெரிஞ்சவன், தெரியாதவன், பிராமணன், பிராமணன் இல்லாதவன், பணக்காரன், ஏழை, அந்தஸ்து உள்ளவன், இல்லாதவன், பதவியில் இருக்கிறவன், இல்லாதவன், நல்லவன், கெட்டவன், ஒரு பாகுபாடும் கிடையாது. பண்டரிபுரத்துக்கு வந்துவிட்டா நான் அனுகிரகம் பண்ணியே தீருவேன்னு ஒரு சின்ன குழந்தையாக பாலகிருஷ்ணனாக இடுப்பில் கையை வச்சு கொண்டு யோக பீட்டம்ங்கிறார் ஆதிசங்கர் பகவத் பாதாள். மகா யோக பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டலீகாய தாத்தும் முனீந்திரை சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் வஜே பாண்டுரங்கம்னு வேதம் எதை பரம்பொருள் பரபிரம்மம்னு சுட்டி காட்டுறதோ, எதை அறிவினால் புலன்களால் உணரவே முடியாதோ அந்த பரம்பொருள் நம்ம அறிவுக்கும் புலனுக்கும் எட்டும்படியாக ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு யோக பீட்டத்தில் ஏறி நிற்கிறதுங்கிறார். சாதாரண யோகம் இல்லை, மகா யோகம். இப்போ என்ன மகா யோகம்னா என்னன்னா நம்மளை இறைவனோட சேர்த்து வைக்கக்கூடிய நாம சங்கீர்த்தன மார்க்கத்தையே மகா யோகம்னு சொல்லி அந்த யோக பீட்டத்தில் பாண்டுரங்கன் நிற்கிறார்னு சொல்கிறவர் யாருன்னா சாட்சாத் பரமேஸ்வரனோட அவதாரமும் அத்வைத ஸ்தாபனம் பண்ணினவருமான ஆதிசங்கர் பகவத் பாதாள். அப்போது அவருடைய அனுகிரகத்தோட, குரு அனுகிரகத்தோட சங்கரா சேனல் மூலமாக போகிறோம்னா என்ன அர்த்தம்? சங்கர பகவத் பாதாளே கையை பிடிச்சி பண்டரிபுரத்துக்கு கூட்டின்னு போகிறாருன்னு அர்த்தம். அப்படி பண்டரி க்ஷேத்திர யாத்திரை போக போகிறோம். பாண்டுரங்கனை கண்ணால் பார்க்க போகிறோம். பாண்டுரங்கனுக்கு என்ன பிடிக்கும், எப்படி அவர் தரிசனம் பண்ணலாம்ங்கிற வரமுறை இருக்குது. என்னன்னா அப்படியே சடார்னு ட்ரெயின்லேருந்து பஸ்ஸிலேருந்து வந்து கார்லேருந்து இறங்கி அப்படி கோவிலுக்கு போனோம்னா அது தரிசனம் ஆகாது. உணர்ந்து பகவானை பார்க்கணும். அப்போ உணர்ந்து எப்படி பார்க்க முடியும்? உணர்ந்தவர்களை பார்த்தால் நாம் உணரலாம்.
பகவான் யார் உணர்ந்து அனுபவித்தாலோ அவளை தரிசனம் பண்ணினா அந்த உணர்வு பக்தி நமக்கும் வரும். அதனால் எப்படி தரிசனம் பண்ணணுமா? க்ஷேத்திர பிரதட்சணம் பண்ணணும், சாதுக்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும், அப்புறம் பாண்டவங்களோட கிருபைக்கு பாத்திரமாகணும். அந்த பாண்டவனுடைய அருளை பெற்ற சாதுக்கள் எல்லாரையும் வணங்கி வழிபடணும். அப்படித்தான் அந்த சம்பிரதாயம் ஏற்படுத்தியிருக்கா. அந்த சாதுக்கள் மகான்கள் கிருபையோடு உள்ளே போனால் பாண்டுரங்கன் நமக்கு விசேஷமாக ஒரு அனுகிரகம் பண்ணி அனுப்புகிறான். அது என்ன விசேஷ அனுகிரகம்னா, உலகியலில் இருந்து கொண்டே எந்த வம்புலையும் மாட்டிக்காமல் தெய்வீகமாக வாடுறது எப்படி அப்படிங்கிறத நமக்கு சொல்லாமல் சொல்கிறானா ஜெகத்குருவான பாண்டுரங்கன். அதனால் இந்த பண்டரி யாத்திரைக்கு எல்லாரும் போகலான்னு உங்களெல்லாம் அன்போடு அழைக்கிறோம். அத்தனை பேரும் சேர்ந்து வாங்கோ, பாண்டுரங்க தரிசனம் பண்ணலாம். மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜை தரிசனம் பண்ணலாம். அவர் தான் இந்த பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்தை நமக்கு கொடுத்தவர். பண்டரிநாதனோட அவதாரமே அவர். நமக்கு இந்த பக்தி பாண்டுரங்க பக்தி பண்ணுறது எப்படிங்கிறது காட்டி கொடுத்து தன் வாழ்க்கையை பாடமாக்கின மகான். அவர் பண்ணின உபதேசங்கள் படி வாழ்ந்த நாமதேவர், அவர் காலத்திலேயே சமகாலத்தில் இருந்த கூர்மதாசர், சாவந்தமாளி, ஜெகத்குரு துகாராம் மகாராஜ், ஞானேஸ்வர் காலத்தில் இருந்து பண்டரிபுரத்திலேயே இருந்து சிவனும் விஷ்ணுவும் வேறையோன்னு நினச்சி குழம்பி கொண்டிருந்து பாண்டுரங்கன் கிருப்பையால் ரெண்டும் ஒன்றுன்னு புரிஞ்சுண்ட நரஹரி சோனார். இஸ்லாமியர்களால் வளர்க்கப்பட்டு காசியில் இருந்தாலும் ராமபக்தி பண்ணி கொண்டிருந்து அந்த ராமனை நிர்குண ரூபமாக வடிவமற்ற வடிவமாக வழிபட்டு கொண்டிருந்த கபீர்தாசர் பண்டரிபுரத்தில் நேர நடமாடுற பாண்டுரங்கனை பார்த்து பகவான் சகுணமாகவும் உருவமுள்ளவனாகவும் நிர்குணமாக உருவத்துக்கு அப்பாற்பட்டவனாக இப்படி விளங்குறான்ங்கிறத அனுபவத்தில் உணர்ந்த கபீர்தாசர். இவர்கள் நடமாடின பூமி, அவர்களுடைய மட்டங்கள், சன்னதி, அவர்கள் வாழ்ந்த இடம், இதெல்லாம் ஒன்றுன்னா தரிசனம் பண்ண போகிறோம். அத்தனை பேரும் பாண்டவங்களுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி இந்த யாத்திரையில் கலந்துக்கோங்கன்னு உங்களை வேண்டிக்கிறோம். மகாக்ஷேத்திரமான பண்டரிபுரம், மகான்கள் ஆடிப்பாடி நாமசங்கீர்த்தனம் பண்ணினதும் அந்த பாடின மகான்கள் பின்னாடி பாண்டுரங்கனும் சின்ன குழந்தையாக துள்ளி குதித்து அவர்கள் பின்னாடியே அவர்களுடைய திருவடி தூசின்னு சொல்லக்கூடிய பாத தூளிக்காக நடமாடினதுமான இடத்துல நாமளும் பஜனை பண்ணிட்டு போகிறோம். சந்திரபாகா ஸ்நானம் ரொம்ப விசேஷம், அதுதான் முதல்ல பண்ணணும். பக்தர்களோடு சேர்ந்து கொண்டு ஒத்துத்தராக போய் அந்த சந்திரபாகா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாழவண்டிங்கிற மணல் கரையில், சந்திரபாகாவோட கரைக்கு வாழவண்டின்னு பேர். துகாராம் சுவாமி சொல்கிறார், வாழவண்டியை விட வைகுண்டம் என்ன பெருசுங்கிறார். அவ்வளோ உயர்ந்த இடம். 12 வயசு குழந்தையாக மங்களூர்லேருந்து கிளம்பி வந்த ஞானானந்தகிரி சுவாமிகள் இந்த வாழவண்டியில் தான் படுத்து கொண்டிருந்தார். பிறகு பண்டரிநாதனே அவரை கூப்பிட்டு, எந்த குருவை தேடி வந்திருக்கோ அந்த சிவரத்னகிரி சங்கராச்சாரிய சுவாமி நதிக்கு அந்த பக்கம் இருக்காருன்னு சொல்ல அப்படி தேடி கொண்டு போனார். இங்கே சந்திரபாகாவோட நதியில், நதிக்கரையிலேயே ஒரு தீர்த்த கட்டம் இருக்குது. இதுக்கு லோகதண்ட தீர்த்தம்னு பேர். உலோகத்தினால் ஆன ஒரு தண்டம், ஒரு கதை மாதிரி, ஒரு தடி மாதிரி உள்ளது. அதை தேவேந்திரன் இந்த இடத்துல போட்டபோது இது மிதந்தது, அதனால் இந்திரனுக்கு சாப விமோசனம் கிடச்சிது அப்படிங்கிறது வரலாறு. தேவேந்திரன் ஒரு சமயம் அகலிகேட்ட தவறாக நடந்துட்டதுனால கௌதம ரிஷி சாபம் கொடுத்துட்டார் தேவேந்திரனுக்கு. உன் உடம்பெல்லாம் அசிங்கமாக போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அதனால் அவலட்சணமாக, பார்க்கவே கோரமாக வெளியில் நடமாட முடியாதபடி தேவேந்திரன் ஆயிட்டான். இந்த உடம்போடு வெளியில் நடமாட முடியாது, தேவேந்திர பதவியிலையும் இருக்க முடியாதுன்னு வேதனைப்பட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொள்ள பகவான் அவனுக்கு ஒரு லோக தண்டம்னு சொல்லக்கூடிய உலோக தண்டத்தை கொடுத்தார். உலோகத்தினால ஆனதுங்கிறதுனால எந்த ஜலத்தில் போட்டாலும் ஜலத்துக்குள்ளே போயிடும். அப்போ பகவான் சொன்னார், இது நீ எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் போ, அதில் போடு. எந்த இடத்துல இந்த லோக தண்டம்
மிதக்கிறதோ அதுவே புண்ணிய தீர்த்தம். எல்லா தீர்த்தங்களை காட்டிலும் ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு பகவான் சொல்ல, பல தீர்த்தங்களுக்கு பல க்ஷேத்திரங்களுக்கு போன தேவேந்திரன் எல்லா இடத்துலையும் உலோக தண்டத்தை போட்ட உடனேயே அது உள்ளே முழுகி போகிறதுங்கிறதுனால ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேயே, இதுக்கு திண்டீர வனம்னு பழைய பேர், இந்த திண்டீர வனம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்த உடனேயே பீமரதின்னு சொல்லி பரமேஸ்வரனான சிவபெருமானுடைய சரீரத்திலிருந்து பீமாசங்கரத்திலிருந்து உற்பத்தியார பீமரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நதி இந்த இடத்துக்கு விஷ்ணு பாதம் இருக்கக்கூடிய புராதனமான இந்த க்ஷேத்திரம் திண்டீர வனத்துக்கு வந்த உடனேயே பகவான் மேலே இருக்கிற ஒரு பக்தினால நதி தன்னுடைய சப்தத்தை அடக்கி கொண்டு சந்திராகாரமாக சந்திரன் போல வளைஞ்சின்னு போனதுனால சந்திரபாகான்னு பேர். இந்த புண்ணிய நதி இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வந்து தேவேந்திரன் இந்த இடத்துல ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் தன்னுடைய உலோக தண்டத்தை போட்ட உடனேயே அது மிதந்தது அப்படிங்கிறது சரித்திரம். அதனால் இந்திரனுக்கு சாப விமோச்சனமாகி அவன் உடம்பு பழையபடி அழகாகி அவனுடைய பாபம் நீங்கி அவன் தேவேந்திர பதவி அடைஞ்சான். அப்படிங்கிறதுனால இந்த லோகதண்ட தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. துகாராம் மகாராஜ் சொல்லும்போது, அவகீஞ்சே தீர்த்த கடலி ஏக்கவேளா சந்திரபாகே டோலா தேக்கலியான்னு உலகத்தில் எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அத்தனையில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கிறது சந்திரபாகாவை கண்ணால் பார்த்துட்டாலேன்னு சொல்கிறார். அதனால கண்ணால் தரிசனம் பண்ணினாலே பாப்பம் போகிறதுன்னா அந்த புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா லோகதண்ட தீர்த்தத்தோடு கூடினதாகவும் மகிமை உள்ளதாகவும் சகல புண்ணிய நதிகளோட சாரமாகவும் சிவபெருமானுடைய சரீரத்திலேருந்தே உற்பத்தியானதாகவும் பாண்டவங்களுக்கு நித்தியம் பாதபூஜை பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய சந்திரபாகா நதியுடைய விசேஷத்தில் லோகதண்ட தீர்த்தமும் ரொம்ப முக்கியமானது. விட்டல 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 माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी आहे भीवरे जातीरी आहे भीवरे जातीरी माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी बाप आणि आई बाप आणि आई माझी विठ्ठल रखुमाई माझी विठ्ठल रखुमाई माझी विठ्ठल रखुमाई माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी माझे माहेर पंढरी आहे भीवरे जातीरी आहे भीवरे जातीरी माझे माहेर पंढरी कुंडलीकला हे बंधू कुंडलीकला हे बंधू त्याची ख्याती काय सांगू त्याची ख्याती काय सांगू त्याची ख्याती काय सांगू त्याची ख्याती काय सांगू பக்த புண்டலீகனுடைய தாயார் தகப்பனார் ஜானுதேவ் அப்படிங்கிறவரும் சத்யவதிங்கிற புண்ணியவதியும் இந்த ரெண்டு பேருக்கு புண்டலீகன் மகனாக பிறந்து நல்ல ஒழுக்கத்தோடு சீலத்தோடு வளர்க்கப்பட்ட பையனாக இருந்தவன். அவனுடைய கர்ம கத்தியினால் பிராரப்தத்தினால முன்வினை பயனால் வழி தவறி போய் ரொம்பவும் கெட்டவனாக போயிட்டான்னு சரித்திரம் சொல்கிறது. தாயார் தகப்பனாரையே கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த புண்டலீகன் காசி க்ஷேத்திர யாத்திரைக்கு போகிற வழியில் குக்குட மகரிஷி அப்படிங்கிற ஒரு பெரியவரை பார்க்க நேர்ந்து
அவர் மூலமாக தாய் தகப்பனாருக்கு சேவை பண்ணுறது பிரத்யக்ஷ தெய்வமாக அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம்னு அவர்களையே வழிபடுவதையே உயர்ந்த தவமாக கொள்ளணுங்கிறது அவர்கிட்டேருந்து தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் தாய் தகப்பனாருக்கு செய்த அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவளுக்கு சேவை பண்ணினதை காட்டக்கூடிய சித்திரப்படம் அங்கே இருக்குது. துவாரகையில் இருந்த கிருஷ்ண பகவான் அவனை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தாராம். மாத்ரு பித்ரு பக்தனை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு சுவாமி வந்தாராம். அப்படி வந்த பகவானே ரொம்ப நேரம் நிற்க வைக்க முடியாதுங்கிறதுனால உட்காந்து வைக்க இடமும் இல்லை. சின்ன குடிசையாக இருந்திருக்கு அவன் வீடு. அப்போது ஒரு செங்கல்ல போட்டு அதில் நிற்க சொன்னான் சுவாமிகிட்ட. சுவாமியும் அந்த செங்கல் ஏறி நின்னார். அந்த செங்கல் அப்படிங்கிறது விட்டுங்கிறது மராட்டியில் செங்கல். அதில் ஏறி நின்னாருங்கிறதால பகவானுக்கு விட்டல் அப்படின்னு பேர். அந்த பாண்டவங்களோட சன்னிதானம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பண்டரிபுரம். புண்டலீகனோட தாயார் தகப்பனாருடைய சமாதி மந்திர் இப்போ நாம் தரிசனம் பண்ணுறது. புண்டலீகனோட சமாதிக்கு நேர எதிர்க்க சந்திரபாகா கரையிலேயே இருக்கக்கூடியது. இந்த உத்தமர்களாலே நமக்கு புண்டலீகன் கிடைச்சார். புண்டலீகனால் நமக்கு பாண்டுரங்கன் கிடைச்சார். பண்டரி க்ஷேத்திரம் கிடைச்சதுங்கிறதுனால இந்த உத்தம பக்தாளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த க்ஷேத்திர யாத்திரை ஆரம்பிக்கிறது.